ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஜீரணம் சக்தி அதிகரிக்கும், மலச்சிக்கலை குணப்படுத்தும், சுகர் லெவலில் குறைக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாரம் 2 முறையாவது இது போல் முருங்கைக்கீரை வச்சு நான் ரெடி பண்ணுற ட்ரிங்கை ரெடி பண்ணுங்க. நான் இன்னைக்கு முருங்கைக்கீரையை இது போல் குச்சியோட தான் எடுத்திருக்கேன். அந்த பெரிய குச்சி இருக்கும் இல்லையா, அதில் சின்னதாக பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த பிரான்ச்சஸை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். வெறும் இலையாக மட்டும் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா இந்த குச்சிலையுமே ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முருங்கைக்கீரையை 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துடணும். தண்ணியில் ஊற்றி நல்லா கையை வச்சு நல்லா அலாசி எடுத்துக்கணும். அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த கீரையை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து நான் குக்கரில் போட்டுடுறேன். இதில் பெரிய பல்லு பூண்டா ஒரு 6 பல்லு பூண்டு, 6 சின்ன வெங்காயம், சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே தவறாமல் சேர்த்திக்கிங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுக்குமே ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வரமல்லி, 1/4 டீஸ்பூன் மிளகு மட்டும்தான் சேர்த்துறோம் காரத்துக்காக. இந்த ட்ரிங்கை நான் இன்னைக்கு 4 பேர்த்துக்கு செய்ய போகிறேன். அதனால 5 டம்ளர் தண்ணி சேர்த்துறேன். ஏன்னா கொதிச்சு தண்ணி வற்றி வரும்போதும் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கணும். இதில் 2 துண்டு சுருள் பட்டை சேர்த்துறேன். நார்மல் பட்டை இல்லை, சுருள் பட்டை. இதுவுமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இது கிடைக்கலன்னா நார்மல் பட்டை சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு. இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா தண்ணிக்குள்ளே மர்ஜ் ஆகிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் நான் ஸ்டவ் டாப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறேன். முருங்கைக்கீரை நல்லா கொதிச்சு வரணும். 25 நிமிஷம் ஆச்சு, நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். நல்லா முழுமையாகவே ஆறி வரட்டும். இப்போ நல்லாவே ஆறி வந்திருக்கு. கீரை பார்த்தீங்கன்னா நல்லா காம்போடவே இருக்குது. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். அதனால தான் உங்களை வெறும் இலையாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நான் சொன்னது. இதை அரைக்கிறதுக்காக வேண்டி அதே தண்ணியை யூஸ் பண்ணி நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இதை வேற ஒரு கடாயில் நான் வடித்து எடுத்திருக்கேன், அந்த தண்ணி மட்டும். இப்போது அரைச்சி வச்சுருந்த இந்த முருங்கைக்கீரையுமே அதை கடாயில் போட்டுட்டு நல்லா கலந்துட்டுறணும். அப்போ தான் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இருக்கும். இப்போ இதை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இதில் இப்போ தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்திக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சூப்போட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்க போகிறோம். முருங்கைக்கீரை சூப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். உடம்புக்குமே இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியானது. ஒரு 10 நிமிஷம் நல்லாவே இப்போ கொதிச்சு வந்திருக்கு. 25% ஆறுனதுக்கு அப்புறமா 4 டம்ளர் சூப் செய்யறதுனால ஒரு நார்மல் சைஸ் எலுமிச்சை பழத்தை அந்த ஜூஸை நான் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். எலுமிச்சை பழ ஜூஸும் சூப்போட சேர்த்து நல்லா கலந்துடணும். ஏன்னா விட்டமின் சி கீரையோட சேரும்போது நம்மளோட உடம்போட அந்த அயன் அப்சார்ப்ஷன் இன்னமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஜூஸ் சேர்த்தும் போது முருங்கைக்கீரை சூப் லைட்டாக புளிப்பாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வேண்டான்னு சொல்லாமல் குடிப்பாங்க, அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். சுகர் இருக்கிறவங்களும் தாராளமாக இது போல் செஞ்சு குடிக்கலாம். இந்த டேஸ்ட்டில் செஞ்சிங்கன்னா வாரம் 2 முறை கூட நம்ம செஞ்சு குடிப்போம்.